நம்ம எந்த விஷயத்த தொடர்ந்து பண்றோமோ அதுதான் நம்ம யாரு அப்படின்றத நிர்ணயிக்குது. இது யார் சொன்னா அப்படின்னா அரிஸ்டாட்டில். அதுக்கு உதாரணத்தை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இதுல ஒரு எழுத்தாளர், அந்த எழுத்தாளர் காலையில யாரு அப்படின்றத நான் கடைசியில சொல்றேன். அந்த எழுத்தாளர் காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா அவர் கிட்டத்தட்ட 2000 எழுதுறாரு. தட் இஸ் 2000 வேர்ட்ஸ் எழுதுறாரு. அதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் தன்னுடைய மற்ற வேலையை தொடங்குறாரு. மேபி அது சாப்பிட்றதா இருக்கட்டும், எல்லாமே. பட் 30 வருஷமா இதை தான் பண்றாரு அவர், தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதனால அவரால் 2000 வார்த்தை எழுதாம அவரால் இது பண்ண முடியாது. இப்போ அதே மாதிரி நம்மளும் 2000 வார்த்தை வந்து காலையில் எந்திரிச்சவன எழுத முடியுமா அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கஷ்டம் அப்படின்னுவோம். பட் ஆனால் அவருக்கு அது ஈஸியாக இருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்படி காலையில் எந்திரிச்சு பல் தேய்க்கிறது நமக்கு ஒரு ஈஸியான வேலையோ அந்த மாதிரி எப்படி அந்த அளவுக்கு அது ஈஸியாச்சு அப்படின்னா அது வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமா ஹேபிட் அப்படின்ற பழக்கத்துக்கு கொண்டு வந்தது தான். ஸோ அவருடைய பழக்கம் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு மேனேஜர் மாதிரி, அதுவும் ஹை எஃபிஷியன்ட் மேனேஜர். எப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க கீழே இருக்கிற எம்ப்ளாயிஸை ஒரு பர்சனையும் நல்லாவே அவங்க ட்ரெயின் அப் பண்ணுவாங்க. ட்ரெயின் அப் பண்ணி அந்த ஒவ்வொரு பர்சனோடைய எக்ஸ்பீரியன்ஸுமே பில்ட் பண்ணிட்டு, அனுபவங்களை வந்து பில்ட் பண்ணிட்டு, அவங்கள அந்த வந்து வேலையை தனியாக பண்ண வச்சுட்டு இவங்க அந்த வேலை கரெக்டாக நடக்குதா அப்படின்றத மட்டும்தான் மேலே இருந்து பார்ப்பாங்க. ஸோ இதே தான் இதில் இவரும் பண்ணியிருக்காரு. இங்கே மேனேஜர்ன்றது வேற யாரும் இல்லை, அவருடைய சிந்தனை. அந்த எம்ப்ளாயிஸ் அப்படின்ற வேலை செய்கிறவங்க வேற யாரும் இல்லை, பழக்கங்கள் தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பழக்கங்களையும் நம்ம தனியாக வந்து ட்ரெயின் அப் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பழக்கங்கள் தானாகவே நம்ம நினச்ச அந்த அன்றாட வாழ்க்கைக்கான தேவைகளை செய்யும். அட் த சேம் டைம் நமக்கு எந்தவித நோக்கம் ஒரு மோட்டிவேஷன் எதுவும் தேவையில்லை அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது மூலியமாக நம்ம நினச்ச மாதிரி நம்மளோட எனர்ஜி பூஸ்ட் ஆகும், நினச்சதையும் பண்ண முடியும். ஓகே, இது எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு, தட் இஸ் இதை பெட்டராக பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, கிட்டத்தட்ட வந்து 3 பழக்கத்தை ஒரே டைம் பண்ணுறது தப்பு. அதுக்கு பதிலாக ஒரே ஒரு பழக்கத்தை முதல்ல எடுத்துகிட்டு அந்த பழக்கத்தை நம்ம கிட்டத்தட்ட பயிற்சி கொடுக்க போகிறோம். அதுக்கு கொடுக்கும்போது நீங்கள் 2 விஷயத்த அதுக்கு சொல்லணும். முதல் விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட பொறுமை ரொம்ப முக்கியம். அண்ட் 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பண்ணுறதுக்கான நோக்கம். இது 2மே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம மேபி அந்த பழக்கத்தை எடுப்போம், பட் கொஞ்ச நாளில் அதை நம்ம வந்து மறந்துடுவோம், விட்டுருவோம். ஸோ இது 2ம் உறுதியாக இருந்ததுன்னா நம்மளால ஒரு பழக்கத்தை உருவாக்க முடியும். இப்போ கண்டுபிடிச்சிடும். பட் அது எப்படி நம்ம தொடர்ந்து பண்ணுறது அப்படின்னா கிட்டத்தட்ட இது ஒரு ஒப்பந்தம் மாதிரி தான் பண்ண போகிறோம். ஏன்னா வாய் வார்த்தையில் சொல்கிற விஷயம் ஒரு நாளடைவில் போகும்போது நம்ம மறந்துடுவோம். ஸோ அதனால் இது ஒரு ஒப்பந்தமாக போட்டுக்க போகிறோம். யாருன்னா நமக்கே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்க போகிறோம். இந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற விஷயத்தை நம்ம போடுறது மூலியமாக என்ன நடக்குதுன்னா நம்ம அதை கண்டிப்பாக கடைபிடிக்கிறோம். ஸோ முதல் ஒப்பந்தம் என்ன அப்படின்னா எக்ஸ்பிளிசிட் பிஹேவியர். இந்த எக்ஸ்பிளிசிட் பிஹேவியர் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம், ஒரு பழக்கமாக கொண்டு வர போகிறோம்னு முடிவு பண்ணுறது தப்பு இல்லை. பட் அதை பண்ண போகிறது எந்த நாள், எந்த தேதியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம், அது டெய்லியும் நம்ம பண்ணுறதுக்கு எந்த தேதிக்குள்ளே நம்ம அதை முடிக்கணும் அப்படின்ற ஒரு வரையறை அப்படி வச்சுட்டு நம்ம அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டெய்லி கோட்டா. இந்த மினிமம் டெய்லி கோட்டா அப்படின்றது என்னன்னு கேட்டோம்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளுமே இந்த விஷயத்தை நம்ம பண்ணணும். ஸோ இந்த பழக்கத்தை நீங்கள் ஒரு நாள் விட்டுட்டீங்க அப்படின்னா என்னென்ன விளைவு நடக்குதுன்றதை இதில் பார்ப்போம். ஸோ முதல் நாள் நீங்கள் ஒரு பழக்கத்தை விடுறீங்க. கிட்டத்தட்ட ஒரு பழக்கம் உருவாகிறதுக்கு 60 நாள் ஆகுதுன்றோம். ஸோ இதில் முதல் நாள் நீங்கள் ஒரு பழக்கத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா, ஒரு நாள் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட 5% அந்த பழக்கத்தை நம்ம விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கிடுது. அதை நம்ம விட்டுருவோம். அதுவே நம்ம 2வது நாள் நம்ம நினைச்சதை வந்து பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 55% நம்ம அதை விட்டு விலகிட்டோம்னு அர்த்தம். இதுவே 3வது நாளும் போயிடுச்சு, தொடர்ந்து 3 நாள் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அதுல 90% நம்ம வந்து அதை விட்டு வெளியே வந்துட்டோம்னு அர்த்தம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் நிறைய பேர் அப்போ என்ன சொல்லுவோம்னா, நாம் வந்து பழக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் நான் மிஸ் பண்றேன். ஏன் மிஸ் பண்றேன்னா என்கிட்ட நேரம் இல்லை. அப்ப நேரம் இல்லைன்னும் போது அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வேலை அதனால தான் பண்ண முடியல, பரவாயில்ல, வெறும் 10 நிமிஷம் பண்ணுங்க அதை ஒரு நாளைக்கு. கிட்டத்தட்ட முன்னாடி அந்த புக்கில் பார்த்த மாதிரி, பிஜே ஃபாக் புக்கில் பார்த்த மாதிரி, டைனி ஹேபிட்டில் பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம், 2 மணி நேரம் 20 நிமிஷம் பண்ணால் போதும். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பழக்கத்தை நம்ம மிஸ் பண்ணவும் மாட்டோம். அண்ட் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் அப்படின்றது வந்து இன்னும் புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கதை சொல்லி அதுலேருந்து நான் புரிய வைக்கிறேன். ஒரு மலை மேலே வந்து ஒரு பூ இருக்குது. உதாரணத்துக்கு குறிஞ்சி பூவை எடுத்துப்போமே. அந்த பூவை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6 நாள், தட் இஸ் 7வது நாள் அந்த பூ வாடிடும். அதுக்குள்ளே போய் எடுக்கணும் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட கடைசி நாள் போய் வந்து அதை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ண மாட்டோம். மீதி இருக்கிற அந்த 6 நாளுமே ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வேலையை பண்ணுவோம். அதை நம்ம பண்ணாமல் கடைசி நாள் போய் ஏற நினச்சோன்னா அதை விட்டுருவோம். அதே தான்
இப்போ ஆன்போர்டிங் ஃபேஸ் அப்படின்றது தான் வந்து இதில் முக்கியமான விஷயமே. ஸோ இப்போ இந்த 3 விஷயத்தையுமே நீங்கள் கடைப்பிடிச்சி ஒப்பந்தம் போட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து நம்ம இந்த பழக்கத்தை ஈஸியாக நம்ம விடுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அது நமக்கு ஆக்கப்பூர்வமாக இருந்தாலுமே. ஸோ அப்போ முதல் விஷயம், நம்ம அதுக்கு வந்து எந்தவித எதிர்பார்ப்புமே வைக்கக்கூடாது. அண்ட் ரெண்டாவது, நம்ம மேலே நம்பிக்கை வச்சா மட்டும்தான் இதை நம்ம பண்ண முடியும். ஆத்தர் வேறு யாரும் கிடையாது, கிட்டத்தட்ட வந்து ஸ்டீஃபன் கிங். அவர் வந்து இட் அண்ட் ஷாம்ஷாம் ரிடக்ஷன் அந்த புக்ஸ் எழுதின ஆத்தர் தான் நான் முன்னாடி சொன்னேன். அண்ட் இந்த விஷயத்தை நான் வந்து எதில் பார்த்தேன் அப்படின்னா, நார்தன் லாரன்ஸ் அவருடைய ப்ரொடக்டிவிட்டி கேம் அந்த யூடியூப்பில் பார்த்தது தான். ஹவு டு பில்ட் ஹேபிட் அண்ட் எஃபெக்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் எஃபர்ட்லெஸ்லி, இதுதான் விஷயம். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஆக்கப்பூர்வமாக இதில் லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா இதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்கள், நல்லதே நடக்கும். தேங்க்யூ.